ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 10வது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த அக்டோபர் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு நவம்பர் மாதமானது 11வது மாதமான ஆங்கில மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 11வது மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நவம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி எப்படி தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நவம்பர் மாதம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே நடக்குங்கிறத ஃபஸ்ட்டு நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக அதற்கேற்ப நாம் பலனடையலாம். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம லைஃப்பில் விதி தான் எல்லாமே செய்யுதுங்கிறது கிடையாது. கிரகங்கள் தான் எல்லாமே செய்யுது. கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குது அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அதை நாம் பெற முடியும். அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நிறைய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாம். இப்போ நவம்பர் மாதத்துக்கான ராசி பலனை பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து நவம்பர் மாத பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து கும்ப ராசிக்காரங்க பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த 2025 நவம்பர் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தில் 6 விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுது. இந்த 6 விதமான கிரக பயிற்சிகளும் 12 ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையை ராஜ வாழ்க்கையாக மாற்ற இருக்குது. அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ராஜ வாழ்க்கையை மாற்ற இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பீங்களா இல்லையாங்கிறத கிரக பயிற்சிகள் மூலிமா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பரிகாரமும் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக அதற்கேற்ப நடந்து பயனடைய முடியும். சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி அடைந்து தங்களுடைய நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது. அந்த வகையில் நவம்பர் மாதத்தில் 6 கிரக பயிற்சிகள் நடைபெற இருக்குது. இதன் காரணமாக பலன் பெறக்கூடிய ராசிக்காரங்களில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள்ங்கிறத குறித்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதமும் நிகழக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்களுடைய லைஃப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2025 ஆண்டின் நவம்பர் மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் தான் நீதிமானாக அறியப்படக்கூடிய சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறாரு. இதுவே ஒரு மிக முக்கிய நிகழ்வாகும். இத்தோடு சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களுடைய நிலைகள்லேயும் மாற்றங்கள் வலுவாக நிகழ இருக்கு. இந்த மாற்றங்கள் அனைத்துமே ராசிகளுக்கு பலன்களை வழங்கும் என்றாலும் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பலன்களை அள்ளி வழங்க இருக்கு. நவம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெறுறதுல உங்களுக்கு என்ன மாதிரிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நவம்பர் மாதம் முதல்ல கிரக பயிற்சிகள் என்னென்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. நவம்பருடைய 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நவம்பர் 10ஆம் தேதி புதன் பகவான் வகர நிலையில் பயணிக்க இருக்கிறார். நவம்பர் 11ஆம் தேதி குரு பகவான் வகர நிலையை அடைகிறார். நவம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து வெளியேறி விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். அப்புறம் சனி பகவான் மீனம் ராசியில் வகர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் நவம்பர் 26 சுக்கிரன் 2வது முறை பயிற்சியாகி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்குள் நுழைகிறார். இந்த மாதிரி தான் கிரக மாற்றங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை காண இருக்கிறீங்க.
ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம் காண இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சனி பகவான் வகர நிவர்த்தி அடைவது கும்பம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பல அனுகூலமான பலன்களை அள்ளித்தரும். இந்த மாதம் கும்ப ராசினருக்கு ஒரு பொற்காலமாக அமைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை ஆகியவை அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை உயரும். பணியிடத்தில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். திருமண வாழ்வில் கூட மகிழ்ச்சியான சூழல் நிலவும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து இல்லற வாழ்க்கை அமையும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாசிட்டிவாக பலன்கள் இருக்குது என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கான பலனை வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்டுடைய கும்பராசிக்காரங்களுக்கு நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்களாக இருப்பீங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவும் இதனால் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையெல்லாம் நீங்கும். எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கள் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது இதனால் கவனம் தேவை. பயணத்தினால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். ஸோ பயணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் இழுபறியான நிலை காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும். பணவரவு மெயினாக திருப்தி தரும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க. பயணங்கள் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு வேலைகளை தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். மேலிடத்திலிருந்து அப்போ தான் மகிழ்ச்சியான செய்திகள் சேரும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணம் சேரும். வேலை பளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு கூட பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும். உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் இருப்பது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். ஸோ இதுதான் பொது பலனில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்குது. பணவரவு இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்களும் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையின் உடல்நல அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. அப்புறம் புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரி இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமான பலன் பெறுவீங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. உங்கள் பொருட்களை கவனமாக வைத்து கொள்வது நல்லது. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்துக்குங்க. பரிகாரம் என்னென்னா, விநாயகர் பெருமான தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரை தடைகளை போக்கும், நன்மை கிடைக்கும். அதிர்ஷ்டக்கிழமை நவம்பர் மாதம் திங்கள் வியாழன். சந்திராஷ்டம தினம் நவம்பரில் 25, 26, 27. அதிர்ஷ்ட தினம் நவம்பரில் 18, 19, 20. ஸோ உங்களுக்கான முழு பலன்களும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இந்த தாள் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.